ஹிஸ்புல்லாக்களை பொறுத்த வரைக்கும் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஈரான் நம்ப முடியாத அளவுக்கு ஆயுதங்களை பரிமாற்றி கொண்டிருக்காங்க. நட்டான்ஸோடைய சேர்த்து இன்னொரு அணு செறிவேற்ற நிலையத்தை ஈரான் தயாரிச்சிருக்காங்க. இந்த மஞ்சக்கோட்டுக்குள்ள இருக்கிற மலைத்தொடர்களுக்குள்ள, அதாவது பங்கர்களுக்குள்ள பல நூற்றுக்கணக்கான அடி ஆழத்திலே நாடு முழுவதும் பாரிய அளவுல மொசாட், CIA ஒருங்கிணைந்த ஏஜென்ட்களுக்கு எதிரான இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயுதங்கள் வர முக்கியமான இடமாக இருக்கிற சிரியா, நாம எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்ன செய்யணும் அப்படிங்கறத இன்னொருவன் திட்டமிட்டு கொண்டிருக்கான் அப்படிங்கிறது உலகளாவிய ரீதியில பலரும் பேசப்படுற விடயங்கள் உண்டாயிருக்கு. அந்த அடிப்படையில் யார் இந்த திட்டமிடுறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மொசாட், இந்த CIA தான். இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு நாளுமே நம்ம உலக அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்து கொண்டு வருது, குறிப்பாக இனப்படுகொலை நடைபெற்ற இடமாயிருக்கிற காசாவை சுற்றியும் அப்பாவி மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களை தொடர்ச்சியாக நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கும் காசாவை சுற்றியுள்ள பிரதேசங்களையும் அதே போன்று உலக அரசியல்ல முக்கியமான என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமாகவும் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கோம். இவ்வாறு உலகத்தில் நடக்கிற விடயங்கள் எல்லாமே சிம்பிளா நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா இப்போ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இன்றைய நாளினுடைய முதலாவது விடயத்துக்குள்ள நம்ம போகலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப ஹமாஸா இருக்கலாம், ஹிஸ்புல்லாக்களா இருக்கலாம், ஹவுத்திகளாக இருக்கலாம், இந்த படைக்குழுக்கள் எல்லாத்தையுமே வைத்து ஜியோனிச ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிரான பலத்த நடவடிக்கைகளை ஈரான் செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இப்ப இஸ்ரேலினுடைய முக்கியமான ஊடகங்கள் பல முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்களை பொறுத்த வரைக்கும் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஈரான் நம்ப முடியாத அளவுக்கு ஆயுதங்களை பரிமாற்றி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லாக்களுக்கு கடந்த காலங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 250 ட்ரோன்கள் மற்றும் 4000 ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லாக்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற மேற்கு கரையில் இருக்கிற அல் கஸ்ஸாமினுடைய போராளிகளுக்கு, குறிப்பாக பொதுவாக ஹமாஸினுடைய போராளிகளுக்கும் ஈரான் தொடர்ச்சியான ஆயுதங்களை பரிமாற்றி கொண்டு வராங்களாம். மேற்கு கரையில் இருக்கிற போராளிகளுக்கு என்னென்ன ஆயுதங்கள் ஈரான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கையெறி குண்டுகள், சூசைட் ட்ரோன்கள், ஆன்டி டேங்க் மிசைல்களையுமே போராளிகளுக்கும் கொடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஈரான் சமீப காலமாக அணுமின் நிலையேற்ற, அதாவது அணுவினுடைய செறிவேற்றலை அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விஞ்ஞானிகள் கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா ஈரான்ல இருக்கிற முக்கியமான அணு செறிவேற்ற நிலையமாக இருக்கிறது நட்டான்ஸ். அந்த நட்டான்ஸோடைய சேர்த்து இன்னொரு அணு செறிவேற்ற நிலையத்தை ஈரான் தயாரிச்சிருக்காங்களாம். அதாவது இந்த புகைப்படத்தை பார்த்து அவங்களுக்கு வழங்கும் ஒரு பக்கம் இருக்கிறது ஈரானினுடைய செறிவேற்ற நிலையமாக இருக்கிற நட்டான்ஸ். அந்த நட்டான்ஸோடைய சேர்ந்து மஞ்சள் கோட்டுல குறிப்பிடப்பட்டு இருக்கிற பிரதேசங்களுக்குள்ள இருக்கிற கிர்க் மவுண்டைன் அப்படிங்கிற பேர்ல பிகாக்ஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் இந்த மஞ்சள் கோட்டுக்குள்ள இருக்கிற மலைத்தொடர்களுக்குள்ள, அதாவது பங்கர்களுக்குள்ள பல நூற்றுக்கணக்கான அடி ஆழத்திலே ஈரான் இப்ப அணுவ செறிவேற்ற வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேரத்தோடைய நான் குறிப்பிட்டதை போன்று ஈரான் இப்ப தொடர்ச்சியாக, அதாவது 24x7 அப்படின்னு சொல்லலாம், 24 மணித்தியாலங்களுமே மிசைல் உற்பத்திகளையும் கவனம் செலுத்திக் கொண்டு வருவதாகவும் ஈரானில் இருந்து வர தகவல்களும் ஈரானை மையமாக வச்சு வெளிக்கொண்டு வர தகவல்களும் இதை நமக்கு குறிப்பிடுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த அணு செறிவேற்ற நிலையத்துக்கு IAEA இருக்கிற இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய ஆட்கள், அதாவது சர்வதேசத்தில் இருந்து யாரும் இதை பரிசோதிக்க கூடாது அப்படிங்கிற தடையையும் ஈரான் போட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாம ஈரான் இப்ப நாடு முழுவதும் பாரிய அளவுல மொசாட், CIA ஒருங்கிணைந்த ஏஜென்ட்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் ஈரான் இப்ப ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா நாடு முழுவதும் நடாத்தப்பட்ட பல சோதனை நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயும் IRGC குதுஸ் படைப்பிரிவுகளினுடைய சோதனை நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயும் பெரும்பாலான CIA மற்றும் மொசாட் உளவு நிலையங்களை மொத்தமாக நாங்க முடக்கி இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவர்களுடைய செயல்பாட்டை மொத்தமாக நாங்க குறைச்சிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஈரான் இந்த தகவலை
வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, கடந்த 12 நாள் யுத்தத்திற்கு பின்னர் ஈரானுக்குள்ளே ஈரான் வந்து பலத்த நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. யாருக்கு எதிராக? மொசாட் உளவாளிகளுக்கும் CIA, அதாவது மொசாட் CIA ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துதான் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்க வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஈரான் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய வடக்கு புறமாகவும் லெபனானினுடைய தெற்கு புறமாகவும் இருக்கிற லெபனான் இஸ்ரேல் போர்டர்ல இஸ்ரேல் வந்து இப்ப கான்கிரீட்டுகளாலான தடிப்பமான சுவர்களை போர்டர்களை எழுப்பி கொண்டு வராங்களாம். இந்த நேரங்களில் ஹிஸ்புல்லாக்களினுடைய தலைவரான நைம் காசிம் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு ஒரு உரை ஒன்று ஆற்றியிருக்கிறார். அதுல குறிப்பாக சொல்ல போன இப்ப இஸ்ரேல் வந்து யுத்த நிறுத்தத்தை மீறி பல நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க. இந்த நடவடிக்கைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவு இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. எங்களினுடைய பொறுமையை இஸ்ரேல் சோதிக்க வேண்டாம். எங்களினுடைய உள் விவகாரங்கள்ல தலையிடுவதையும் இஸ்ரேல் மொத்தமாக நிறுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடையதும் இஸ்ரேலினுடையதும் குறிக்கோள் லெபனானினுடைய ஆர்மியை வச்சு ஹிஸ்புல்லாக்கள் அகற்றுவதே அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கு. இது ஒரு நிறைவேறாது. ஹிஸ்புல்லாக்கள் ஒரு காலம் தங்களினுடைய ஆயுதங்களை கீழே போடுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்கவே மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலான அறிவிப்பு மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேலுக்கு எதிராக வரும் காலங்கள் ஒரு பெரிய அளவிலான ஒரு போர்ல நாங்க ஈடுபட போறோம் அப்படிங்கிற மாதிரியும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஹிஸ்புல்லாக்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்துல ஈரான் ஆயுதங்களை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயுதங்கள் வர முக்கியமான இடமாக இருக்கிற சிரியா. சோ சிரியா இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டிலையும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிலையும் மொத்தமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சிரியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அல் ஷஹ்ரா அப்படின்னு சொல்லப்படுறவரும் முன்னாள் அல் கைதாவினுடையதும் ISIS தளபதியாக இருந்து HTS அமைப்பு உருவாக்கி அதனுடைய தளபதியாக இருந்தவருமான ஜொலானி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸுக்கு போய் நேரடியாக ட்ரம்ப் மீட் பண்ணியிருந்தார். இது வந்து எப்படி குறிப்பிடப்படுது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வந்து அமெரிக்கா ஒரு அறிவித்தல் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஜொலானி அப்படிங்கிற டெரரிஸ்ட பிடிச்சி தாரவங்களுக்கு $10 மில்லியன் நாங்க உங்களுக்கு தருவோம். இவர் வந்து ISIS தளபதி அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டங்களில் அமெரிக்காவால் வெளியிடப்பட்ட இந்த பரிசு தொகை இப்ப வந்து அதிக அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ISIS அல் கைதா இந்த HTS போன்ற பயங்கரவாத பிரிவுகளை அமெரிக்கா தான் உருவாக்கி இருக்காங்க. இதுல ப்ரூவ் ஆகுது. எப்படி ப்ரூஃப் ஆகுது? இப்ப அமெரிக்கா உருவாக்கின அல் ஷஹ்ராவை வைத்தே சிரியாவை கைப்பற்றினதன் பிறகு அவரை கொண்டு வந்து அவருக்கு எதிரான தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி சிரியாவுக்கு எதிரான தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி இப்ப அவரை நல்லவர் மாதிரி காட்டுறதுக்கு அமெரிக்கா முன் வராங்க. ஆக நாம எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்ன செய்யணும் அப்படிங்கறத இன்னொருவன் திட்டமிட்டு கொண்டிருக்கான் அப்படிங்கிறது உலகளாவிய ரீதியில பலரும் பேசப்படுற விடயங்கள் உண்டா இருக்கு. அந்த அடிப்படையில் யார் இந்த திட்டமிடுறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மொசாடும் இந்த CIA தான். ஆக ஒருத்தனை கெட்டவனாக மாற்றுவதற்கும் அதே ஒருத்தனை நல்லவனாக மாற்றி உலகத்திற்கு முன்னுக்கு தலை சிறந்தவனாக மாற்றுவதற்கும் அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் முடியும் அப்படிங்கிறத இந்த விடயம், அதாவது ஜொலானினுடைய அமெரிக்கா விஜயமும் அதன் பிறகான சமீபத்திய சிரியா சம்பந்தப்பட்ட விடயங்களும் இப்ப நமக்கு தெளிவா சொல்லிக் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த சந்திப்பில் முக்கியமாக பேசப்பட்ட விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிரியா ஊடாகத்தான் ஹிஸ்புல்லாக்களுக்கும் வெஸ்ட் பேங்க்லையும் ஆயுதங்கள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கு. இந்த வழித்தடங்களை இல்லாமக்கணும், அதுக்காகத்தான் நாங்க சிரியாவுக்குள்ள ஊடுருவி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜொலானி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க குறிப்பிடுற இந்த படைகளை தான், அதாவது ஈரானினுடைய ப்ரோக்ஸியாக இருக்கலாம், அசாடினுடைய ரிஜிமியாக இருக்கலாம், இந்த படைகளை துரத்தி அடிச்சதே நாங்க தான், நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலை பாதுகாக்கிற பொறுப்பு எங்கடைய. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலிய படைகள் மொத்தமாக பின்வாங்கணும் வரும் டிசம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னர். அப்போது இஸ்ரேல் மற்றும் சிரியா ஆகிய உறவுகள் முழுமையாக வலுவடையும் அப்படின்னு சொல்லியும் ஜொலானி வாஷிங்டன் போஸ்டுக்கு கொடுத்த தகவல்ல அவர் சொல்லியிருக்கார். இதுல இருந்து இப்ப தெளிவாக என்ன அப்படின்னு சொன்னா, நேரடி பேச்சுவார்த்தை ஊடாக இஸ்ரேலும் சிரியாவும் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளை வரும் காலங்களில் ஈரானுக்கு எதிராக செயற்பட போறாங்க. ரெண்டு சைடும் ஈரானா இருக்கலாம் அமெரிக்காவா இருக்கலாம், ரெண்டு சைடுமே வந்து பாரிய அளவுல முன்னேற்பாடுகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைச்சிருக்கிற தொடர்ச்சியாக கிடைச்சு கொண்டிருக்கிற தகவல்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள அமெரிக்கா இன்னொரு யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்காங்க. வெனிசுவேலாவுக்கு எதிராக அமெரிக்கா பாரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்கு பாரிய முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. குறிப்பாக லத்தீன் அமெரிக்கா நாடுகள்
காடுகளை கட்டுப்படுத்துவதற்குரிய முக்கிய வேலை திட்டங்கள் அமெரிக்கா செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் பனாமா காட்டுப்பகுதிக்கு அமெரிக்காவினுடைய வீரர்களை அனுப்பி அங்கே யுத்த பயிற்சி செய்வதற்குரிய வேலை திட்டங்களை பென்டகன் செஞ்சு கொண்டு வராங்களாம். இதற்குரிய அனுமதியும் இப்ப வழங்கப்பட்டு இருக்கு. காடுகளுக்குள்ள எப்படி சண்டையிடுற அப்படிங்கிற சம்பந்தமாகவும் போர் பயிற்சி செய்யறதுக்கு ஆரம்பிக்காங்களாம். இதுக்குரிய மூல காரணமாக எது இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகவியலாளர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அமெரிக்கா வியட்நாமோட யுத்தம் செஞ்சிருந்தாங்க. வியட்நாம்ல வியட்நாமிய போராளிகள் கொரில்லா போர் முறை மூலமாக அமெரிக்காவுக்கு பல தடி அடிச்சிருந்தாங்க. அமெரிக்கா வரலாற்று ரீதியான படுதோல்வி அடைஞ்சிருந்தாங்க. நாட்டுக்கு திரும்பி ஓடி இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பம் இன்னொரு பொழுதும் ஏற்படக்கூடாது. அதாவது வியட்நாம் போராளிகள் காடுகளுக்குள்ள இருந்துதான் அமெரிக்காவை தாக்கினாங்க. சொல்லப்போனா எப்படின்னு சொன்னா, இப்ப மரங்களுக்கு மேல ஏறி, பெரிய பெரிய மரங்கள் தான் காடுகளுக்குள்ள இருக்கும், அந்த மரங்களுக்கு மேல ஏறி ஃபுல்லா மரங்கள்ல இருந்து அமெரிக்கா படைகள் தரையால வரும்போது மேலுக்கு இருந்து பாஞ்சு கீழுக்கு அடிச்சிருக்காங்க. மேலுக்கு இருந்து துப்பாக்கி சூடுகளை கீழுக்கு நடத்திக்காங்க. இங்கால இருந்து அடி உழுவுது, என்ன நடக்குது ஒன்றுமே விளங்காம தான் அமெரிக்கா படைகள் வியட்நாமுக்குள்ள இருந்து ஓடினாங்க. இதுதான் வியட்நாமினுடைய சுருக்கமான யுத்த குறிப்புகள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறான ஒரு சூழ்நிலை இன்னொரு காலகட்டங்களில் நமக்கு வரப்படாது அப்படிங்கிறதுக்காக பனாமா காடுகளுக்குள்ள போய் காடுகள்லையும் மலைகள்லையும் மரங்கள்லையும் அமெரிக்க ராணுவங்கள் பயிற்சி செய்வதற்குரிய வேலை திட்டமாக இது இருக்கு. பயிற்சி மட்டும் இல்லையா, இது ஒரு யுத்தத்திற்கான முன்னேற்பாடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெனிசுவேலாவுக்குள்ளே இப்ப போகும் பொழுது வெனிசுவேலாவினுடைய ராணுவ வீரர்களும் வியட்நாமினுடைய போராளிகள் எதை பின்பற்றினாங்களோ அதை பின்பற்றத்துக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனா. வெனிசுவேலாவில் அதிகப்படியான காடுகள் இருக்கு. அந்த காடுகளுக்குள்ள அனுப்ப பயிற்சி செஞ்சு கொண்டு வராங்களாம். அவர்களுக்கு எதிரான ஒரு பயிற்சியாகவும் அவர்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்திற்கான முன்னேற்பாடாகவும் இது இருக்கும். அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, காசாவினுடைய அல்-அக்ஸா வெள்ளப்போர் இடம்பெறுவதற்கு முன்னரே இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாஹு மேல 3 முக்கியமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. என்னென்ன அப்படின்னு சொன்னா, லஞ்சம், ஊழல், மோசடி, நம்பிக்கை மீறல் ஆகிய அடிப்படையில் இந்த 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த 3 வழக்குகளினுடைய தீர்ப்புகள் வருவதற்கிடையில தான் அல்-அக்ஸா யுத்தம் ஆரம்பிச்சிருந்துச்சு. அல்-அக்ஸா வெள்ளப்போற காரணமாக கொண்டு யுத்தத்தை நீடிச்சு இந்த தீர்ப்பை வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால தான் 2 வருடங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் காசாவுக்குள்ளே இருப்பதற்கும் பணைய கைதிகளை வைத்தே ஒரு சமரச நிலை ஏற்படாம தொடர்ச்சியான பல தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வந்திருந்தார். அந்த அடிப்படையில் இப்ப அதுக்கான தீர்ப்பு வர இருக்கு. இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னர் அமெரிக்காவினுடைய பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலினுடைய பிரசிடென்டா இருக்கிற ஐசக் ஹெர்சகுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கார். அந்த கடிதத்தில் இஸ்ரேலினுடைய பிரதமருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறும் இது அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கட்சிகளினுடைய சதித்திட்டத்தின் ஊடாகவும் இந்த வழக்கு அவர் மேல பதிவு செய்யப்பட்டிருக்காக இஸ்ரேலினுடைய நீதிமன்றம் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிரான இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதற்காக ஒரு கடிதம் ஒன்று வெள்ளை மாளிகையில் இருந்தே டைரக்ட் அனுப்பியிருக்கார். இதான் இப்ப பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப காசாவுக்குள்ள நிறைய குழந்தைகள் ஊட்டச்சத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வெக்சினேஷன் தடுப்பூசிகள் வழங்கப்படணும். இந்த தடுப்பூசிகள் பால்மாக் இப்ப காசாவுக்குள்ள போறதுக்கு இருக்கு. இந்த தடுப்பூசிகளையும் பால்மாக்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வேண்டுமென்றே தடுத்து வைத்திருப்பதாகவும் இதன் காரணத்தால நிறைய குழந்தைகள் தொடர்ச்சியாக காசாவுக்குள்ள மரணம் அடைஞ்சு கொண்டு வருவதாகவும் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்காங்க. யுத்த நிறுத்தத்தின் பின்னர் மட்டுமே 271 பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுல 107 குழந்தைகள் உள்ளடங்கும். மேலும் 221 குழந்தைகள் உட்பட மொத்தமாக 622 பேர் யுத்த நிறுத்தத்திற்கு பின்னர் மட்டுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களால் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறதையும் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் மட்டுமில்லாம ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனிசெஃபும் சேர்ந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு எதிரான, அதாவது அடுத்த ஜெனரேஷன் காசாவுக்குள்ள உருவாக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேல் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம யுத்த நிறுத்தத்தினுடைய அடிப்படை அம்சம் 600 உதவியாளர்கள் தொடர்ச்சியாக காசாவுக்குள்ள ஒவ்வொரு தினமும் செல்லணும். ஆனா 200க்கும் குறைவான லொரிகள் தான் ஒவ்வொரு நாளுமே காசாவுக்குள்ள சென்று கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ஹமாஸுக்கு எதிராக ஒரு குழு கொண்ட காசாவுக்குள்ள இஸ்ரேல் திட்டமிட்டு நடாத்தி கொண்டு வராங்க. அதாவது அபு ஷபாபினுடைய தலைமையிலான குழுக்கள், இந்த போராளி குழுக்கள் எல்லாத்தையுமே இப்ப டிப்ளாய் பண்ற வேலையில அவங்களுடைய இடங்களுக்கு அவங்கள பணியமர்த்துற வேலையில இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அபு ஷபாப் மற்றும் அமெரிக்காவினுடைய மூத்த அதிகாரிகளும் ஒரே இடத்துல சந்திப்புகளை மேற்கொண்டிருக்காங்க. எங்க இருந்து இந்த பாலஸ்தீனியர்கள் அவங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே இப்ப வெஸ்ட் பேங்க் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற பலஸ்தீனியன் அத்தாரிட்டி அப்படிங்கிற மஹமூத் அப்பாஸின் கீழே இருக்கிற படைப்பிரிவுகளோடு சம்பந்தப்பட்டவர்களை ஹமாஸுக்கு எதிராக காசாவுக்குள்ள பணியமர்த்த போற படை வீரர்களாக இருக்காங்க. அதாவது காசாவை ரெண்டா பிரிச்சு ஒரு சைடுல ஹமாஸுக்கும் இன்னொரு சைடுல அபு ஷபாப் தலைமையிலான டீமுக்கிட்ட ஒப்படைச்சு கொடுத்தான். இஸ்ரேல் இப்ப இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்துக்கு, அதாவது யுத்த நிறுத்தத்தினுடைய இரண்டாம் கட்டம் இஸ்ரேல்
போர்டருக்கு போகணும். அதுக்கு முதல் காசாவை மொத்தமாக ரெண்டா பிரிக்கிறது இதனுடைய முக்கியமான கருப்பொருளாக இருக்கு. அது மட்டும் இல்லாம சுரங்க பாதைகளுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிற பாலஸ்தீனிய போராளிகள் 200க்கு உட்பட்டவங்க, அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்து கொண்டு வருவதாம். இந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் குஷ்னர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கார். அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழு தலைவர் அப்படி என்று சொல்லலாம். அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, பங்கர்களுக்குள்ள இருக்கிற பாலஸ்தீனத்தினுடைய போராளிகளை வெளியே எடுத்து ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள்ள அனுப்புவதற்கு அமெரிக்கா சார்பாக குஷ்னர் இஸ்ரேல் கிட்ட பேசி இருப்பதாகவும் குஷ்னர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவலின் அடிப்படையில் அவங்கள வெளியெடுப்போம் பிரச்சனை இல்லை, ஆனா ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுகளுக்குள்ள இருக்கிற பிரதேசங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புவோம், அதாவது நாடு கடத்துவோம் அப்படிங்கிற மாதிரியும் இஸ்ரேலினுடைய தரப்புல இருந்து தகவல்கள் அமெரிக்காவுக்கு சென்று இருப்பதாகவும் பல முக்கியமான வட்டாரங்கள் இந்த தகவல்களை வெளியிட்டு இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்று அறியும். ஆக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய சொந்தக்காரர்களும் இவ்வாறான தகவல்கள் எல்லாமே டெய்லி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.